14 வயதிலேயே தனது மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்த தாயையும் அவருடைய கணவரையும் போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தனக்கு திருமண வாழ்க்கையே வேணாம்னு பயந்து ஓடி வந்த சிறுமிய கல் நெஞ்சம் படைச்ச ஒரு குடும்பம் கதற கதற கடத்துற வீடியோ காட்சிகள் நம்மள கதிகலங்க வைக்குது. குழந்தை திருமணத்தை எதிர்த்து வீட்டை விட்டு ஓடி வந்த 14 வயது சிறுமியை மணமகன் குடும்பத்தினர் குண்டுக்கட்டாக தூக்கி செல்லும் பகீர் காட்சிதான் இது. பாதிக்கப்பட்ட சிறுமி எவ்வளவோ அழுது புரண்டும் 6 அறிவுள்ள மனித அரக்கர்கள் மனமிறங்குவதாக இல்லை. நடந்த அத்தனை சம்பவத்திற்கும் அந்த சிறுமியின் தாயும் உடந்தை என்பதுதான் கொடுமையின் உச்சம். வறுமையின் கோரப் பிடியில் சிக்கி வாழ்வாதாரத்திற்கே வழியில்லாமல் நடந்து முடிந்த குழந்தை திருமணத்தின் மறுபக்கத்தை ஆராய முயல்கிறது இன்றைய குற்றச் சரித்திரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே உள்ள அஞ்செட்டி தாலுகாவில் உள்ளது தொட்ட மஞ்சு மலை கிராமம். கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் இருந்ததாலோ என்னவோ இந்த கிராமத்தில் பெரும்பாலானோர் கல்வியிலும் பகுத்தறிவிலும் பல 100 ஆண்டுகள் பின்தங்கி இன்னமும் புராண கதைகளிலும் வழிபாடுகளிலும் மட்டுமே நம்பிக்கை உடையவர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த சிறுமி பருவம் எய்தியதும் அவரை திருமணம் செய்து கொடுக்க முடிவெடுத்திருக்கிறார் அந்த சிறுமியின் தாய். ஆம், அந்த 14 வயது சிறுமிக்கு காளிக்குட்டை என்கிற மற்றொரு மலை கிராமத்தைச் சேர்ந்த 30 வயதான மாதேஷ் என்பவருடன் திருமணம் பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வயதாகிக் கொண்டே இருப்பதால் மாதேஷும் உடனடியாக சிறுமியை அடைய வேண்டுமென அவசரம் காட்டியுள்ளார். இதையடுத்து சிறுமியின் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திய தாய் அவரை சென்ற 3ஆம் தேதி பெங்களூரில் வைத்து ரகசியமாக மாதேஷுக்கு மனம் முடித்து கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து புகுந்த வீட்டிற்கு சென்ற சிறுமி மாதேஷிடம் தான் படிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் மாதேஷோ குழந்தை பெற்றுக்கொண்டு சீக்கிரம் வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டுமென்பதில் மும்முரம் காட்டியுள்ளார். ஒரு கட்டத்தில் மனிதாபிமானமற்ற மாதேஷின் செயல்களால் பயந்து போன சிறுமி யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பாட்டி வீட்டில் தஞ்சமடைந்திருக்கிறார். அதன் பிறகும் மாதேஷ் சிறுமியை விடுவதாக இல்லை. அவருடைய அண்ணன் மல்லேஷையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு சிறுமியின் பாட்டி வீட்டிற்குள் புகுந்து அவரை கடத்தி சென்று உள்ளார். கண்முன் நடந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ந்து போன உள்ளூரைச் சேர்ந்த சில சமூக ஆர்வலர்கள் சிறுமி கடத்தப்பட்ட வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். அது மட்டுமின்றி சிறுமியின் பாட்டியும் தேன்கனிக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார். பாட்டி அளித்த புகாரின் பேரில் உடனடியாக வழக்கு பதிவு செய்த போலீசார் புதுமாப்பிள்ளை மாதேஷ், அவருடைய அண்ணன் மல்லேஷ், அவருடைய மனைவி முனியம்மாள் மற்றும் சிறுமியின் தாய் ஆகிய 4வரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தன்னுடைய அன்றாட தேவைக்காக திண்டாடிக் கொண்டிருந்த சிறுமியின் தாய்க்கு அந்த பெண் குழந்தை ஆரம்பத்திலிருந்தே ஒரு பாரமாகவே தெரிந்திருக்கிறது. சிறுமியை படிக்க வைத்து கரை சேர்க்க முடியாது என்று அவர் முடிவு செய்ததால்தான் சிறுமியை திருமணம் செய்து கொடுத்திருப்பதும், அவரை பொறுத்தவரை மாதேஷ் தன்னுடைய மகளின் நலனுக்காக தான் அப்படி செய்திருப்பதாக தெரிவித்திருப்பதும் அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி சமூக வலைதளத்தில் இந்த கடத்தல் வீடியோ காணொளி வைரலான ஒரே காரணத்தால்தான் இந்த விஷயமே வெளி உலகிற்கு தெரிய வந்திருப்பதாகவும், உண்மையில் இது போன்ற மலை கிராமங்களில் ஏராளமான குழந்தை திருமணம் நடந்திருப்பதாகவும் நடந்து கொண்டிருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் குற்றச்சாட்டுகள் குவிந்திருக்கின்றன. அதன் காரணமாக அதிகாரிகள் மலை கிராமங்களில்
குழந்தை திருமணங்கள் நடந்து உள்ளதா என்பதை கண்டறிய தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.